செவி கொடுக்க சித்தம் இல்லாமல். ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஐயா, அப்படியாப்பட்ட ஆளுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கல, ஆனா உனக்கும் எனக்கும் செவி கொடுத்தாரு. அந்த பெரிய தெய்வத்துக்கு எப்படி கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த வேண்டும். கடைக்கு மேல கையை தட்டி, அப்பா என்னை இவ்வளவா அனுப்புவீங்க அப்பா. ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு யாருக்கு கிடையாது. இன்னொன்னு பத்தி சொன்னா நிறைய சொல்லலாம், டைம் இல்ல. ஆமா, கவனிங்க. அப்ப இந்த பிலேயா எதற்கு அழைத்து வரப்படுகிறான்? சபிப்பதற்காக அழைத்து வரப்படுகிறான். அல்லேலூயா. அது எப்படி? காசு கொடுத்து கூட்டி வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. நாம மீண்டும் உபாகம் 23 இந்த கை வைத்துட்டு 23:5 வாசிங்க பார்க்கலாம். சித்தம் இல்லாமல். சரி, கவனிங்க. அப்ப பீலியாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்ல. ஏன்? தேவன் உன் மீது அன்பு கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், கவனிங்க, உனக்கு எதிராய் யார் என்ன சபிக்க வந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்றாரு. ஒருவேளை இதுக்கு முன்னாடி அவங்க சபிச்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி செய்வன பண்ணிருக்கலாம், அல்லது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கெடுதல் பண்ணிருக்கலாம், இதுக்கு முன்னாடி தீமை செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தீமை செய்த வந்தவர்களே நன்மையாய் மாற பண்ணுவேன். உனக்கு கெடுதல் செய்ய வந்தவனை நல்லவனா மாற பண்ணுவேன். உனக்கு எதிராக பண்ண செய்வன பழிக்காது. இன்னைக்கு இந்த மாசத்துல அப்பா டிக்ளேர் பண்ணாரு. நல்ல கையை தட்டி ஆமென் வாங்கிக்கோ. ஆமென். அவன் தீங்கு செய்ய வராது, வரான். ஆனா அது எப்படி மாத்திர ஆண்டவர்? நன்மையாய் மாத்திர. ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.